நம்ம சொசைட்டியில் துளி கூட மாறாத விஷயம்னா என்ன தெரியுமா? கல்யாணம் ஆன கப்பிள்ஸ் கிட்ட போயி அடுத்த மாசமே, "என்னப்பா ஏதாவது நல்ல செய்தி இருக்கா? நல்ல விஷயம் இருக்கா? வீட்ல விசேஷம் இருக்கா?" அப்படின்னு கேட்குற விஷயம் மட்டும் துளி கூட மாறலங்க. அந்த கப்பிள்ஸு எவ்வளவோ விஷயத்த பின்னாடி பார்த்துருக்கலாம். இந்த ஒரு வீடு கட்டி கல்யாணம் பண்ணணும்னு நெறையா அவங்களுக்குள்ள போட்டுர்றாங்க. அந்த பையன் வந்து அந்த வீடு கட்டி கல்யாணம் பண்றதுக்கு எவ்வளவோ ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். அந்த பொண்ணு அந்த கல்யாணம் பண்ற வரைக்கும் எவ்வளவோ ஸ்ட்ரகிள் அவளோட லைஃப்ல வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். அவங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட்டு அ அந்த மென்டலி அவங்க ஹீல் ஆயி, அவங்க மென்டலி அண்ட் பிசிக்கலி ஓகே ஆயி, அதுக்கப்புறம் அவங்க குழந்தைய பத்தி அது அவங்க லைஃபு. அவங்க டிசைட் பண்ணிப்பாங்க. ஏன் வெளியில இருக்கவங்கலாம் விசேஷம் இருக்கா? எப்ப குட் நியூஸ் சொல்ல போற? அப்படி இப்படின்னு எதுக்கு எல்லாரையும் பார்த்து எல்லாரும் கேட்குறாங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆக்சுவலி குழந்த பெத்து வளர்க்குறதுன்றது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? சில பேரு குழந்த கல்யாணம் பண்ணிட்டோம், குழந்த பெத்துக்கணும்னு குழந்தைய பெத்துக்கிறாங்க. ஆனா, அந்த குழந்தைய படிக்க வைக்கணும், அது கேட்டதெல்லாம் வாங்கி தரணும், அப்படிலாம் கிடையாது. குழந்தைய பெத்து போட்டு அதுக்கு சோறு ஊட்டுறது கிடையாது, அத போட்டு அடிக்கிறது, அத ஒரு ப்ராப்பரான வேல வளர்க்குறது கிடையாது. ஆனா, எல்லார் வீட்லயும் குழந்த இருக்கு, நானும் குழந்த பெத்துக்கிறேன். அதுக்கான சேஃப்டி எல்லாம் இருக்கா? நோ. நான் என்ன பண்றேனோ அதுதான். நானா பெத்துப்பேன். அதே மாரி எல்லாரையும் நான் போய் கேள்வியும் கேட்பேன். "நீ எப்ப பெத்துக்கிற? நீ எப்ப பெத்துக்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு. யாராவது குழந்தை பெத்து வளர்க்குற ஒருத்தவங்கள்ட்ட போய் கேட்டு பாருங்க. "நீ நிம்மதியா தூங்கியிருக்கியா? உனக்கு குழந்தை வளர்க்குறது ரொம்ப ஜாலியா இருக்கா?" அப்படின்னு. ஒருத்தவங்க கூட சொல்ல மாட்டாங்க. "நான் ஹேப்பியா இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் சில பேர் என்னம்மா சொல்றாங்க, "குழந்தை பெத்துக்காம இருந்தா, அவ வந்து அவளோட அழகு போயிடும். அதனால குழந்தை பெத்துக்காம இருக்கா." அப்படின்றாங்க. சில பேர் வந்து என்ன சொல்றாங்க, "ஃபேன்சி வேர்ல்டுல வாழணும்னு நெனைக்குது." அப்படின்லாம் சில பேர் கமெண்ட் பண்ணுவாங்க. நெறைய பேர் நானே பார்த்துருக்கேன் நேர்ல. நெறையா என்னென்னமோ இதெல்லாம் போட்டு சொல்லுவாங்க. ஆனா, அவங்க வந்து ஒரு மென்டலி ஸ்டேபிள் ஆகணும், ஃபினான்ஷியலி ஸ்டேபிள் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்க நெனச்சிட்டு இருக்கலாம். ஆனா, நம்பளா ஒரு இத வச்சுட்டு, நம்பளா ஒரு ரூல்ஸ் போட்டுட்டு, கல்யாணம் ஆனாலே குழந்தை பெத்துறணும் அப்படின்னு இவங்களா ஒரு இத கிரியேட் பண்ணிட்டு, அத எல்லாரும் கண்டிப்பா பண்ணியே ஆவணும் அப்படின்னு நெனைக்கிறாங்க. இதுல ஒண்ணு என்னன்னா, நெறைய பேர் கல்யாணம் ஆகி ஆம்பள புள்ளையே பெத்திருந்தாலும், அவன் பொண்டாட்டி வந்ததுக்கப்புறம் அப்பா, அம்மாவ கவனிக்கிறதில்ல. எவ்வளோ பேர் அநாத ஆசிரமத்தில சேர்த்துட்டு போயிடுறானுங்க. இல்ல கவனிக்காம அந்த மருமகள்ட்ட வந்து அடி வாங்கிட்டோ, திட்டு வாங்கிட்டோ, இல்ல அந்த பையன்ட்ட அடி வாங்கிட்டோ, திட்டு வாங்கிட்டோ பார்த்துக்காம உதாசீனப்படுத்திட்டு எவ்வளவோ பேர் இருக்காங்க. அப்புறம் வந்து ஆம்பள புள்ள பொறந்தா தான் பெஸ்ட்டு, பொம்பள புள்ள பொறந்தா தான் அது. அதெல்லாம் இன்னும் மாறவே இல்ல சுத்தமா. பொம்பள புள்ள இருந்தா உனக்கு நீ எப்ப இது பண்ற? உனக்கு எப்ப கல்யாணம் ஆவுது? உனக்கு எப்ப அது ஆவுது, இது ஆவுது? ஐயோ! ச்சே! இதெல்லாம் எப்ப மாறப்போதோ தெர்ல.